அனைவருக்கும் வணக்கம். என்ன குழந்தைகளே, அனைவரும் நலமா? முதல்ல 9ஆம் வகுப்பிற்கு புதிதாக அடியெடுத்து வைக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, பாடத்திற்கு செல்வோம். திராவிட மொழி குடும்பம், அதாவது இன்று இயல் 1 திராவிட மொழி குடும்பம் என்ற பகுதியை பார்க்க போகிறோம். இது உரைநடை பகுதி. எப்பொழுதுமே வாழ்த்து பகுதி இருக்கும். 9ஆம் வகுப்பு மட்டும் உரைநடை பகுதி முதல் பகுதியாக அமைந்துள்ளது. திராவிட மொழி குடும்பம் இயல் 1. குடும்பம் என்றால் என்ன? குடும்பம் என்றால் அனைவரும் சேர்ந்து இருப்பது. அதுபோல இங்கு மொழி குடும்பம், அதாவது திராவிட மொழி குடும்பம் என்பதை பற்றி இந்த பாடப்பகுதியில் காணப்போகிறோம். மொழி என்றால் என்ன? மொழி எப்படி உருவானது? மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். முதலில் மனிதன் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை தன்னுடைய மெய்ப்பாடுகள் மூலமாகவும் செய்கைகள் மூலமாகவும் ஒளி ஓவியங்கள் முதலாகவும் தெரிவித்து முயன்றான். அதுவே மொழியாக மாறியது. அதில் மேலோட்டமான பருப்பொருட்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. நுண்ணிய நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. அதற்காக சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒளி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. ஒரு மனிதன் இடம் வாழ்ந்த அமைப்பு, இயற்கை அமைப்பு இவற்றை வைத்து ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டினான். உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர் அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. எப்படி, எவ்வாறு, அதை காண்போம். நம்ம இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 100 இருக்குமா? 200? இல்லை, 1300க்கும் மேற்பட்டது. ஆம், 1300க்கும் மேற்பட்டது. இதையெல்லாம் 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். 1 இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்த மொழிகளை எல்லாம் 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். எப்படி? 1 இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என்று 4 பிரிவுகளாக பிரிக்கின்றனர். இவ்வாறு மொழிகள் அதிகம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்தியாவை அகத்திலிங்கம் அவர்கள் மொழிகளின் காட்சிய சாலையாக இந்தியா திகழ்கிறது என்கிறார். நம்முடைய 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுவதால் அதனை கண்ட அகத்திலிங்கம் மொழிகளின் காட்சி சாலையாக, அதாவது எக்ஸிபிஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்தியா விளங்குகிறது அப்படி என்று குறிப்பிடுகிறார். உலகிலே மிக பழமையான நாகரிகம் நம்மளுடைய இந்திய நாகரிகம். மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதியாக கூறப்பட்டது. இதைத்தான் திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். அந்த திராவிடர்கள் பேசிய மொழியே திராவிட மொழி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் தெரியுமா? குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஹீராஸ் பாதிரியார் என்பார். ஹீராஸ் பாதிரியார் என்பவர் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என விளக்குகின்றார். அதாவது இந்த தமிழ் என்ற மாற்றம் எப்படி ஏற்பட்டது என்கிறதான் இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த வார்த்தையிலிருந்துதான்
திராவிட அப்படி என்ற சொல் உருவாகி இருக்கக்கூடும் என்று ஹீராஸ் பாதிரியார் கூறுகிறார். மொழியை பற்றி ஒரு ஆய்வு நடக்கிறது. இது எவ்வாறு திராவிட மொழி குடும்பமாக உருவாகி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆய்வு நடக்கிறது. அந்த ஆய்வில் திராவிட மொழி குடும்பம் உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது. காரணம், இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம், அதாவது வடமொழியில் இருந்தே இந்த மொழிகள் தோன்றியிருக்க வேண்டும் என்ற கருத்து நிலவி வந்தது. அப்பொழுது அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ச்சி செய்தார். ஆராய்ந்த அவர் ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். இவரை தொடர்ந்து 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப், ராஸ், கிரீம் போன்ற பல அறிஞர்களும் ஆய்வு மேற்கொண்டார்கள். முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவையெல்லாம் தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். முதலாக அதற்கு முன்பு வரை வடமொழியிலிருந்து தோன்றிய மொழிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் அல்லவா? அதனை மாற்றி பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை எல்லாம் இணைத்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை ஆராய்ந்து முன்வைத்தார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். இம்மொழிகளை எல்லாம் தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். இதனையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன் என்பவர் இவை அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இம்மொழிகள் மாறுபட்டவை என்ற கருத்தை வலியுறுத்தினார். இவரோடு மார்க்ஸ் முல்லரும் அவருடைய கருத்தை வழிமொழிந்தார். ஆம், திராவிட மொழி குடும்பம் என்பது தமிழ், கன்னடம், தெலுங்கு மற்ற மொழிகள் எல்லாம் தனியாக இணைந்தது என்ற கருத்தை அறிஞர்கள் ஆய்ந்து உருவாக்கினார்கள், ஆய்ந்து தெரிந்தார்கள். 1856இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளை எடுத்துரைத்தார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய கால்டுவெல் அவர்களை தொடர்ந்து ஸ்டென்கனோ, கே.வி. சுப்பையா, எல்.வி. ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோ, தேப்போ, மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்களும் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். இப்பொழுது புரிகிறதல்லவா? இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக கூறுகிறேன். நமது இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. அந்த 1300க்கும் மேற்பட்ட மொழிகளை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். ஒன்று இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என 4 பிரிவுகளாக பிரிக்கின்றனர். இவ்வளவு மொழிகள் பரவி இருப்பதை கண்ட அகத்தியலிங்கம் அவர்கள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை
மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டுள்ளார். மொழியை ஆய்வு செய்தவர்கள் வடமொழியிலிருந்து தோன்றியது அல்ல திராவிட மொழி குடும்பம், அவை தனித்து விளங்குபவை என்பதையும் கூறுகிறார்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவற்றை தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டு அழைக்கிறார்கள். இதனை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் தன்னுடைய நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். சரி, அடுத்த பகுதி திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கையை 4 மொழி குடும்பங்களாக பிரித்தனர் அல்லவா? இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என 4 பிரிவுகளாக பிரித்தார்கள் அல்லவா? அதில் இரண்டாவதாக காணப்படும் திராவிட மொழிகள், அவற்றை பற்றி இப்பகுதியில் காண்போம். இந்த திராவிட மொழி குடும்பத்தினை 3 பிரிவாக பிரிக்கின்றனர். ஒன்று தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழியில் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு என்கின்ற கொடகு, தொழு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா என்பவையெல்லாம் தென் திராவிட மொழிகள். இவை அனைத்தும் தென் திராவிட மொழிகள். திராவிட மொழிகளை 3 பகுதியாக பிரிக்கின்றனர். அதாவது தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். அதில் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா ஆகிய மொழிகளை தென் திராவிட மொழிகள் என்று அழைக்கின்றனர். அடுத்து நடு திராவிடம். இதில் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா இவற்றையெல்லாம் நடு திராவிட மொழிகள் என்று அழைக்கின்றனர். அடுத்து வட திராவிட மொழிகள். குரூக், மால்தோ, பிராகுய் இவை வட திராவிட மொழிகள். இவற்றில் மொத்தம் 24 மொழிகள் அடங்கியுள்ளன. இவை மட்டுமல்லாமல் எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 என்று கூறுவர். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. 24 பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளன. மீதி 4 எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா மொத்தம் 28 மொழிகள் திராவிட மொழிகள் என்று கூறுவர். திராவிட மொழி குடும்பத்தை 3 பகுதியாக பிரித்துள்ளனர். அவை தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். இவற்றில் மொத்தம் 28 மொழிகள் காணப்படுகின்றன என்பதை இப்பொழுது பார்த்தோம். அடுத்து இந்த திராவிட மொழிகளுக்கெல்லாம் பொதுவான பண்புகள் காணப்படுகின்றன. அவை என்ன என்ன என்பதை பார்ப்போம். சொற்களுக்கெல்லாம் இன்றியமையாத பகுதி எது? வேர்ச்சொல், அடிச்சொல், அதாவது ரூட் வேர்ட்ஸ் என்று சொல்வோம் அல்லவா? அவைதான் இன்றியமையாத பகுதி. உதாரணத்துக்கு பார்த்தான் என்றால் பார் என்ற வேர்ச்சொல் அடிப்படையானது, ஒரு சொல்லிற்கு அடிப்படையானது. இது போன்ற சொற்கள் திராவிட மொழிகளில் ஆராய்ந்தால் மற்ற மொழிகளோடு ஆராயும் பொழுது, திராவிட மொழிகளின் குடும்பங்களை ஆராயும் பொழுது பொதுவான அடிச்சொற்களில்
அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. சான்றுகள் பார்ப்போமா? கண் என்ற அடிச்சொல், ரூட் வேர்ட், தமிழ்ல கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைகள் திராவிட மொழிகளில் பல்வேறு இடங்களில் எவ்வாறு உச்சரிக்கிறோம் என்பதை பார்ப்போம். கண், தமிழ் மொழியில் கண் என்று சொல்கிறோம். மலையாளத்திலும் கன்னடத்திலும் கண்ணு என்று சொல்கிறார்கள். தெலுங்கு, குடகு ஆகியவற்றில் கண்ணு என்று சொல்கிறார்கள். குருக் மொழியில் கன் என்று கூறுகிறார்கள். பர்ஜியில் கென் என்று கூறுகிறார்கள். தோடா மொழியில் கொன் என்று கூறுகிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் கண் அப்படிங்கிற அடிச்சொல் ஒரே உச்சரிப்பை கொண்டிருப்பதாக உள்ளதல்லவா, அதைத்தான் சொல்கிறார்கள். அதே போன்று திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எண் பெயர்கள் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. தமிழில் 3 என்று வழங்குவோம் அல்லவா, அந்த சொல் மலையாளத்தில் 3, தெலுங்கில் 3, கன்னடத்தில் 3, துளுவில் 3. அதற்கான திராவிட மொழிகளுடைய சொற்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த 2 உதாரணங்களையும் பார்க்கும்போது எல்லா அடிச்சொற்களும் பொதுவாக கொண்டிருப்பதை காண முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சொல் சில வேறுபாடுகளை கொண்டு ஆனால் சின்ன மாற்றங்களை கொண்டு உச்சரிக்கப்படுகிறது என்பதையே கூறுகிறார்கள். திராவிட மொழிகளுடைய அனைத்து மொழிகளையும் ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய அடிச்சொல், வேர்ச்சொல் என்று சொல்லக்கூடிய ரூட் வேர்ட்ஸ் ஒரே போல ஒரு வார்த்தையிலிருந்து பல்வேறு வார்த்தைகள் பல்வேறு மொழிகளில் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை எவ்வாறு வேறுபடுத்த துணை செய்கின்றன என்பதை பார்ப்போம். அடி குறில் எழுத்து, ஆடி நெடில். வழி குறில், வாளி நெடில். குறிலாய் இருக்கும் பொழுது ஒரு பொருளும் அதுவே நெடிலாக மாறும் பொழுது வேறொரு பொருளையும் தருகிறதல்லவா, அதைதான் இங்கு கூறுகின்றனர். அடுத்து பால் பாகுபாடு. அதாவது 5 பால்கள் இருக்கின்றன, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதனுடைய இது போன்று இருக்கக்கூடிய பால் பாகுபாடு திராவிட மொழிகளில் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை பார்ப்போம். திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழி போன்ற வேற்று மொழிகளில் இவ்வாறு அமையவில்லை. உதாரணத்திற்கு உயிரற்ற பொருள்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருள்களும் கூட ஆண் பெண் என்ற பாகுபடுத்தப்படுகின்றன. உயிரற்ற பொருட்களை ஆண் பெண் கூட என்று பாகுபடுத்துகின்றனர். நம்மளுடைய மொழியில் அவ்வாறு இல்லை. இம்மொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால்விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்துகின்றனர். மற்ற மொழிகளிலெல்லாம் கை விரல்களுக்கு ஒரு பால், கால் விரல்களுக்கு ஒரு பால் என்று தனித்தனியாக பிரித்துள்ளனர். ஆனால் தமிழ் மொழியில் அவ்வாறு இல்லை. ஆணாக இருந்தால் ஆண்பால், பெண்ணாக இருந்தால் பெண்பால் அல்லவா? ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காணலாம். முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுற்றப்படுகின்றன. வித்தியாசமாக இருக்கின்றதல்லவா? ஜெர்மன் மொழியில் வாய் ஆண்பாலாம், மூக்கு பெண் பாலாம், கண் பொதுவான பால் என பகுக்கும் நிலை உள்ளது. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது.
அஃறிணை பொருட்களையும் ஆண் பெண் என்ற பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அஃறிணையில் ஒன்றன் பால் பலவின் பால் என்று மட்டுமே உள்ளது. அதற்கென ஆணுக்கு தனியாக ஒரு பால், பெண்ணுக்கு தனியாக ஒரு பால் என்று அவற்றில் இல்லை. அதற்கான தனி சொற்கள் உண்டு. அதாவது கடுவன், மந்தி, களிறு, பிடி. கடுவன் என்றால் ஆண் குரங்கு, மந்தி என்றால் பெண் குரங்கு, களிறு என்றால் ஆண் யானை, பிடி என்றால் பெண் யானை. இப்படி அந்த விலங்குகளுக்கிடையே ஆண் பெண் என்ற வேறுபாடு, ஆண் பால் பெண் பால் என்ற வேறுபாடு இல்லை. ஆனால் அதற்கான வார்த்தைகளில் வேறுபாடு உண்டு. அதைதான் இங்கு குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது பால் பாகுபாட்டில் உள்ளவற்றை சுருக்கமாக காணலாம். திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழி, ஜெர்மன் போன்ற மொழிகளில் அவ்வாறு பாகுபாடு இல்லை என்பதை இந்த பத்தியில் குறிப்பிட்டுள்ளனர். அடுத்தது வினைச்சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. அதாவது ஆங்கிலத்தில் வெர்ப் இருக்கு இல்லையா, அவை அதனுடைய காலத்தை மட்டுமே காட்டும். அது உயர்வினையா, அஃறிணையா, அல்லது ஆண் பாலா பெண் பாலா, ஒருமையா பன்மையா என்கின்ற எண்ணையோ அல்லது தன்மை முன்னிலை படர்க்கை என்ற இடத்தையோ காட்டுவதில்லை என்று கூறுகிறார்கள். உதாரணத்துக்கு கோ அப்படின்னு சொன்னோம்னா அந்த வினைச்சொல், அந்த வெர்பு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை மட்டும்தான் காமிக்கும், நிகழ்காலத்தை காட்டும். ஆனா அது கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில அது உயர்திணையா அஃறிணையா என்பது தெரியாது. பால்ல ஆண் பாலா பெண் பாலா இல்ல பலர் பாலா என்பது தெரியாது. இது ஒருமையா பன்மையா அதுவும் தெரியாது. இதத்தான் சொல்றாங்க. ஆனா திராவிட மொழிகளின் வினை சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன. பார்க்கலாமா? ஒரு உதாரணம். வந்தான், இது ஒரு வினை சொல் தான், ஆனால் இதில் அனைத்தும் உண்டு. திணை தெரிகிறதா? உயர்திணையா அஃறிணையா? உயர்திணை. ஆண் பாலா பெண் பாலா? ஆண் பால். ஒருமையா பன்மையா? ஒருமை. இப்படி எல்லாமே நமக்கு அந்த வார்த்தைகளில் தெளிவாக காட்டுகின்றன. இந்த இயல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. இந்த திராவிட மொழிகளில் மலையாள மொழியில் மட்டுமே சற்று மாற்றமாக அமைந்துள்ளது. அம்மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். மற்ற மொழிகள் எல்லாம் ஒன்று போல் அமைந்துள்ளது. ஆனால் மலையாளத்தில் மட்டும் சற்று வேறுபாடு, திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் விகுதிகள் இல்லை என்று கூறுகிறார்கள். இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உண்டு. திராவிட மொழிகளிலே எல்லா மொழிகளை விடவும் தமிழுக்கு என்று தனி சிறப்பு உண்டு என்று கூறுகிறார்கள். சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் இங்கு அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளுடைய இலக்கியங்கள், அதனுடைய காலம், இலக்கணம், காலம், சான்று ஆகியவை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன அட்டவணையில். அதனை சற்று பார்ப்போம்.
தமிழ் தமிழ் சங்க இலக்கியம், கவிராஜ மார்க்கம் கன்னடத்தில், தெலுங்கில் பாரதம், மலையாளத்தில் ராமசரிதம் இலக்கியங்கள் இவை. தோன்றிய ஆண்டு காலம் போ ஆ மு 5 அப்படி என்று கொடுத்து உள்ளார்கள். பொது ஆகமத்திற்கு முன் என்பது அதன் பொருள். பொது ஆகமத்திற்கு முன். 2ஆம் நூற்றாண்டு. கன்னடம் 9ஆம் நூற்றாண்டு. தெலுங்கு 11ஆம் நூற்றாண்டு. மலையாளம் 12ஆம் நூற்றாண்டு. இது இலக்கியங்கள் தோன்றிய காலம். இலக்கணம் தொல்காப்பியம். தமிழ் தோன்றிய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். பொது ஆகமத்திற்கு முன் போ ஆ மு 3ஆம் நூற்றாண்டு. கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. ஆந்திர பாஷா பூஷணம் 12ஆம் நூற்றாண்டு. லீலா திலகம் 15ஆம் நூற்றாண்டு மலையாளத்தில். அதற்கான சான்று இலக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல தமிழ் இலக்கிய வரலாறு, இது எங்கு இருந்து நமக்கு ஆதாரம் கிடைத்தது என்பதற்கான வரலாறு. தமிழ் இலக்கிய வரலாறு மூவாவுடையது. அடுத்தது கன்னடம், தெலுங்கு இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம். எந்த நூல்ல? சண்முகம் அவர்கள் எழுதிய இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம். அடுத்து மலையாள இலக்கிய வரலாறு. இவையெல்லாம் சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள். அடுத்து சில திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமையை இங்கு அட்டவணையாக கொடுத்துள்ளார்கள். அதனை பார்ப்போம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, கூர்க், இந்த 6 மொழிகளும் இங்கு கொடுத்துள்ளார்கள். 2 மட்டும் பார்ப்போம். தமிழ்ல மரம், மலையாளம் மரம், தெலுங்குல மானு, கன்னடம் மரம், துளுல மர, கூர்க்குல மர. அடுத்து ஒன்று என்ற சொல் தமிழில் ஒன்று, மலையாளத்தில் ஒன்று, தெலுங்குல ஒகடி, கன்னடத்தில் ஒந்து, துளுல ஒஞ்சி. இதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருக்கின்றன என்று திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன என்று கூறினார்கள் அல்லவா? அந்த தனித்தன்மைகள் பற்றி இப்பொழுது காண்போம். தமிழின் தனித்தன்மைகள் என்ன? தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும். தொன்மைன மிகவும் பழமையான இலக்கண இலக்கிய வளம் உடையது எது என்றால் நமது தமிழ் மொழி. அது முதலாவதாக கூறுகிறார்கள். இரண்டாவது, இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பீஜு தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ் மொழி. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலும் தமிழ் மொழியானது பேசப்பட்டு வருகிறது. அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவது, ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழியாகும். மற்ற திராவிட மொழிகள் தனித்து இயங்கினாலும் வேற்று மொழிகள் சில கலந்திருக்க வாய்ப்புகள் உண்டு.
ஆனால் தமிழ் மொழியானது தனித்து இயங்கக்கூடிய சிறப்பு பெற்றது. ஏனென்றால் தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. அது மற்ற மொழிகளுடைய கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்து இயங்கும் மொழியாகும். எந்த மொழியில் இருந்தும் எந்த வார்த்தைகளும் கடன் பெறாமலே தனித்து இயங்கக்கூடிய சிறப்பு பெற்ற மொழி தமிழ் மொழி. அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள். மற்ற மொழிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது வேற்று மொழிகளுடைய கலப்பு அதிகமாக இருக்கும். அதை நீக்கிவிட்டால் அந்த மொழியை பேசவே இயலாது. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது, தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உடையது என்று கூறுகிறார்கள். திராவிட மொழிகளுள் பிற மொழித்தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், திராவிட மொழிகளுள் பிற மொழிகளுடைய தாக்கம் மிக மிக குறைவாக உள்ள மொழி எதுன்னு கேட்டால் அது தமிழே ஆகும். அது மட்டுமல்ல, திராவிட மொழிகள் பலவற்றிற்கு தமிழ் மொழிதான் தாய்மொழியாக கருதப்படுகிறது. நம்முடைய தமிழ் மொழியிலிருந்து தான் பல்வேறு மொழிகள் தோன்றியிருக்கக்கூடும். அதை தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. அடுத்த 6வது, ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளம் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழேயாகும். ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளம் சொல்லாட்சி மிக்க நிரம்ப பெற்ற மொழி தமிழேயாகும். பூக்கள் மலர்வதை பல்வேறு சொற்களில் கூறுவோம் அல்லவா? மலர்ந்தன, அலர்ந்தன, விரிந்தன. இப்படி பல பொருள்களை ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழேயாகும். அடுத்து, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. இது நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் உற்று நோக்கினால் நமக்கே புரியும். வேற்றுமொழி கலவாமல் நம்முடைய கல்வெட்டுக்கள் அனைத்தும் தமிழில் பதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியன்கள் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. ரூட் வேர்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அவை அதனுடைய சவுண்ட்ஸ், போனெட்டிக்ஸ், ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. அடிப்படையாக இருப்பது எது என்றால் தமிழ் மொழிதான். தமிழ் மொழியுடைய வார்த்தை தான் அடிச்சொற்கள். அதைதான் இங்கு கூறுகிறார்கள். சுட்டுப்பெயர்களும் மூவிடப்பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் மூத்த மொழியாக திகழ்கின்றது தமிழ். பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெரும் துணையாக அமைந்துள்ளது. இவையெல்லாம் தமிழுடைய தனித்தன்மைகள். தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. தமிழின் சிறப்பை நிலைக்கச் செய்வதும் மேலும் வளரச் செய்வதும் தமிழராகிய நமது கடமையாகும். இதனை உணர்ந்து தமிழின் சீரிளமையை காக்க என்றும் பாடுபடுவோம். நன்றி.